டிப்ஸ் 513. இனிப்புகள் தயாரிக்கும் பொழுது சர்க்கரைக்கு பதில் வெல்லம் அல்லது தேன் பயன்படுத்தினால் சுவை அதிகரிக்கும். டிப்ஸ் 514. அப்பளத்தை உளுந்து டப்பாவில் போட்டு வைத்தால் அதிக நாட்கள் கெட்டுப்போகாது. டிப்ஸ் 515. அடை செய்யும் பொழுது ஒரு கப் கேரட் துருவலை சேர்த்து கொண்டால் அதன் ருசியே தனி. டிப்ஸ் 516. வாய்வு தொல்லை, மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து விடுபட சுரக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். டிப்ஸ் 517. நாடா பகோடா செய்யும் பொழுது அரிசி மாவு, கடலை மாவுடன் 2 ஸ்பூன் உளுந்து மாவையும் சேர்த்து செய்தால் எண்ணெய் அதிகம் குடிக்காது. டிப்ஸ் 518. பலகாரங்கள் செய்வதற்கான மாவில் சூடான எண்ணெய் கலந்து கொண்டால் எண்ணெய் குடிக்காது, சுவையும் கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 519. கடலை மாவுக்கு பதிலாக 1 கப் பச்சரிசி, 1 கப் கடலைப்பருப்பு கலந்து மிக்சியில் நைஸாக அரைத்து அதில் உப்பு, காரம் சேர்த்து பஜ்ஜி செய்தால் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். டிப்ஸ் 520. முட்டை விழுது உடைந்து விட்டால் அதன் மீது சிறிதளவு உப்பை தூவி பிறகு துடைத்தெடுத்தால் சுத்தம் செய்வது எளிது, வாடையும் இருக்காது. டிப்ஸ் 521. வைட்டமின் இ அதிகம் நிறைந்த சோளத்தில் மிகவும் குறைவான அளவில் கலோரிகள் உள்ளது. எனவே உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும். டிப்ஸ் 522. வெந்தயக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். டிப்ஸ் 523. சின்ன வெங்காயம், வரமிளகாய், சிறிது கருவேப்பிலை, புளி, பூண்டு, உப்பு சேர்த்து மிக்சி அல்லது அம்மியில் கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து சேர்த்தால் சுவையான சின்ன வெங்காயம் சட்னி தயார்.